ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி ப்ரெட்டு வச்சு ஈஸியாக ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு 4 பீஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது 3 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் வந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பீன்ஸ் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முட்டைகோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சிவப்பு கலர் குடமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பாதி தக்காளி ஆட் பண்ணால் போதும். நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டிருக்கோம், குடமிளகாவும் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் பச்சை மிளகாய் 1 சின்ன பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கடலை மாவு பால் கூட நல்லா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிளேட் எடுத்துக்கலாம். இல்லை 1 ஸ்பூன் மட்டும் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சீனி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. இதை நல்லா இந்த மைதா மாவு சீனி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பட்டர் இந்த தோசைக்கல்லில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட் எடுத்தோம்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டை வந்து பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு டோஸ்ட் ஆனோன்னு எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்தது ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 பக்கமும் பட்டர் அப்ளை பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, இது இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மாற்றி போட்டுக்கோங்க. இந்த சைடு லைட்டாக இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் கழித்து மாற்றி போட்டுக்கோங்க. டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கோங்க. இது இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடு ப்ரெட்டு பொரிஞ்சிருக்குல, இதை எடுத்து இப்படி மேலே வச்சுருங்க. இப்போ நம்ம பட்டரும் சீனியும் மைதா மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, இதை ஓரத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. நாலு சைடும் இப்படி ஓரத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை 1 டைம் மாற்றி போட்டுக்கலாம். மைதா மாவு பட்டரும் சீனி ஆட் பண்ணி இந்த ஓரத்துலலாம் அப்ளை பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெஜிடபிள் பிரெட் ரோஸ்ட் ரெடியாக இருக்குது. இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. கலக்கி வச்சோம்ல, இது வந்து ஓரத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ஹெல்த்தியாக இதே மாதிரி ப்ரெட் வச்சு வெஜிடபிள் வச்சு நீங்கள் இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுங்கள். பாருங்கள், ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.